மேல புல்லு கட்டிக்கிறாங்க. கொடியில எந்த துணி காயுதோ அந்த துணியெல்லாம் வாரி போட்டாங்க. ஊர்ல இருக்கிற நாய் எல்லாம் கொடிக்குது. நடந்து வர முடியல. ஐயோ, நான் தான் தேவடியா ஊர்ல போய் கட்டேன். இந்நாட்டு இளவரசர் தாசி விடே கதின்னு இருக்கிறோம். நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலான்னு நாடு நாடா சுத்துறேன். உடம்பு ஒத்து வலிக்குது. திட்டு திட்டா ஜுரம் அடிக்குது. தட்டு தட்டா சோறு கேட்குது. சோத்தை பார்த்தா வாஞ்சி அப்படி வாமிட்டு வருது. எனக்கு வாக்க அடிக்குது. மனசை பிடிச்சிக்கினேன். காலையில் ஒரு 12 இட்லி சாப்பிட்டேன். 12 இட்லியா? 12 இட்லி. அதுக்கப்புறம் சாப்பிட்டு வாந்தி வருது. இந்த 12 இட்லி வயிற்றுல தங்கணும்னு ஒரு 18 பூரி தாமா சாப்பிட்டேன். நீங்க தூக்கி சாப்பிட முடியல. அதோட மனசை பிடிச்சிக்கணும் வந்து பட்டேன். மணி 12 ஆச்சு. நம்ம சாப்பாட்டை பார்த்தா மனசை பிடிச்சிக்கின்னு சிக்கன் பிரியாணி 2 பார்சல் முழுசா சாப்பிட்டேம்மா. வாந்தி வர மாதிரிக்குது. அப்படி கொண்டு சாப்பாடை பார்த்தேன். அத்தோட வேனில் ஏறி உக்காந்த விட்டாந்து விட்டான் பால். ஆமாம், அருமையான சாப்பாடு. வாய் தகுற மாதிரி பின்னாடி கொட்டுவாரு. இல்லாத எவனோ ஷூ போட்டாரு. எனக்கு ஒரு மகன் பையன் என்னவோ நினைச்சமா நான். நல்லா நல்லா ஆன கோணம் பண்றானே. ஐயா பாடுங்க, நல்லா பாடுறீங்க. மறுபடியும் பாடுவா. எனக்கு ஒரு மகன் எந்த பொட்டல உங்க பப்புல அதான் ஒரு அழகா பாடுறேன். உன் மேல சக்திமா நீ தான் பப்புல வேஷம் கொடுத்து. நான் இந்த கதாநாயகி வேஷம் இன்னும் அழகா பாட்டு பாடுறேன். அவ்வளோ அழகா பாடுறேன். அழகும் அந்த கையை அழகும் அதெல்லாம் கூட அந்த பாட்டு நல்லா இருக்குங்க. பாட்டா மறுபடியும் பாடவா? பாடையா. எனக்கு ஒரு மகன் என்ன அழகா பாடுறப்பா. அந்த பாண்டாம்பார் அதுல தான் இந்த மரகத மாலா நாடகமே. இன்னொரு வாட்டி மட்டும் பாடுங்க. எத்தனை வாட்டி பாடுவாங்க? அவங்க 7 சுத்தில பாடிக்கிறாங்க. திரும்பி பாடுதான் எப்படி பாடுவாங்க? 1 சுத்திக்கு மேல யாருடா இன்னொரு வாட்டி பாடுங்க ஐயா. ஒரு வாட்டி தான் பாடுவேன்னா. எனக்கு ஒரு மகன் பிறப்பா. ஒரு மகன் பிறப்பான். அவன் என்னை போலவே இருப்பான். வந்ததிலிருந்து அதையே பாருங்க. அடுத்த அடி தெரியுமா தெரியாதான்னு பாடிட்டேன். பொதுவாக எம்மனத்து தங்கம். ஐயா கோமணத்தை விட்டா யாரா கோமணம் எடுத்து நானா பூஜாவணி பாடுறான். யாரா நீ படாது ஆர்மி வந்தவாசிதான் படிப்பான். ஆர்மி கிடையாது. டேய் யாரா நீ? அமரபுரி நாடு. யார பாடுன்ற? காற்று மழை பெய்யுது. அமரபுரி நாடு. அந்நாட்டு வாட்ச்மேன் ஐயா. போடா வாரா வாட்ச்மேனா? வாட்ச்மேன் நான் யாரு தெரியுமா? என்ன காரி துப்புறன்னா நீ பெரிய ஆளத்தான். சொல்லுங்க ஐயா. மரகதபுரி நாடு. அந்த நாட்டு மன்னர்களா?
ஐயோ அது நான் கிடையாது. ஐயோ அந்நாட்டு இளவரசருங்களா? அதுவும் நான் கிடையாது. படை தளபதி படலாம் எதுவும் இல்லைங்க. சூர்யாவுக்குதா? அதுவும் இல்லை. அமைச்சர்? அதுவும் நான் இல்லைங்க. ஐயா இவ்வளவு அழகா பேசுறீங்க, யாரு ஐயா? கையை பிடிச்சி சொல்றேன். என்ன பண்றது? கையை மட்டும் தான் பிடிப்பியா? ஐயோ காலை கூட பிடிக்கிறாங்க. காலை மட்டும் தான் பிடிப்பியா? வேற எதை பிடிக்கணும்? புஜத்தை பிடிச்சி விடு. ஐயோ பிடி. இப்படிலாம் பிடிக்க சொல்றீங்கன்னா பெரிய ஆளாத்தான் இருக்கணும். நான் யாரு தெரியுமா தெரியாதா? யார் ஐயா? இந்த மரகதபுரி நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன் அண்ணா காவல்காரன் அண்ணம்மா. அவன் பணம் கட்டிட்டு போகும்போது சரி விடு கோவப்படாத. 2 பேரும் ஒரே துறையில் தான் வேலை செய்யறோம். ஆமா நான் அடிச்சு போட்டேன்னா அவர் மீனை மூட்டு போடுறாரு. நம்மளுக்கு எதுக்கு மீன் குழம்பு சொல்லி பார்ப்போம். மீன் வம்பு. அதேதான். அமராவதி நாட்டிலிருந்து அங்கிருந்து வந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம் பார்வீங்க போது அது மட்டும் தானே வீதி தப்ப நினைக்காதப்பா. எதெல்லாம் வளரணுமோ அதெல்லாம் வளருது, எதெல்லாம் வளரக்கூடாதோ அதெல்லாம் வளர்த்து போயிடுது. ஐயா என் நாட்டு இளவரசருக்கு முரளி அவருக்கு பெண் தேடி கொண்டு நாடு நாடா சுத்தி வர. எங்க நாட்டு இருளசி இளவரசி அவங்களுக்குதான் மாப்பிள்ளை தேடின்னு வர. நான் பெண் தேடி கொண்டு வருகிறேன். மாப்பிள்ளை தேடுறேன். தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டுக் கொண்டது. உண்மைங்க. ஆகையா இப்பொழுது திருமணம் நடக்கணும். மாப்பிள்ளை போட்டோ பெண்ணின் புகைப்படம் நீங்க வைத்திருக்கீங்களா? இருக்குதுங்க. இது உள்ளதுங்களா? ஆமா தேடி கண்டுபிடிங்க. என் நாட்டு இளவரசர் முரளி அவர் புகைப்படம் இதுல இருக்கு ஐயா. இது இல்லையா? நீங்க உங்க நாட்டுல எடுத்து போய் தரங்களான்ற நான் எடுத்து போய் தர மாப்பிள்ளை போட்டோவே தெரியல. இதுல தெரியலங்க, எதுவுமே தெரியலையாங்க. யார் பொண்டாட்டி பத்தினி அவங்க கண்ணுக்கு தர தெரியும். மாப்பிள்ளை அழகாகிறாரு. பொண்ணு போட்டோ எடுத்துக்கணும். எடுத்துக்கீங்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி இறங்குறோம். அப்படியா போய் அவங்க தாலி இறங்குறோம். படாம கொடுத்து தாலி கட்ட நிச்சயம். அதேதான் ஐயா மரகதபுரி நாடு மரகத மாலா அழகிலே சிறந்தவள் ஆற்றலிலே சிறந்தவள் வெள்ளிக்கிழமை. மகளின் புகைப்படத்தை பார்த்து என் மகனை கேட்ட மங்கை அவள் தான் முடிவு செய்திருத்து. உன் மகனுடைய ஓவியத்தை பார்த்துக்க நிறைவா இருந்தது. இருந்தாலும் உடைய மகளை ஒரு முறை ராஜா அம்மா மாலா அப்பா அழகாடா பாய்கோ அடிப்பி சுத்தி ஒரு பெண்ணை பார்த்து இந்த தப்பு தப்பா பண்ண பெண்ணோட தவற நினைப்பாரு. பொண்ணு அழக பாத்தீங்களா? பொண்ணு நல்லாதான் இருக்குது. அந்த 1050 ரூபாய் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைக்காதடா, புரியுதா? சம்பந்தி பாக்குறாரு, தப்பா நினைப்பாரா? நம்ம பையன் ஜவுடியா வீட்டுல இருக்கிறன்னு சொல்லக்கூடாது. ஒரு மைக் ஒண்ணு வச்சுக்கா. ஜவுடியா வீட்டுல ஏன் தாய்க்கு வந்து தெரியலடா. ஐயா உடைய மகளை மனமுடிக்க ஐயா என்னையா கை தவறுது? அவருக்கு கை வேலை அதிகம்.
வயசான பட்டு போச்சுருச்சு அப்படியே. மானத்தை வாங்கிட்டு நீ எத்தனை வரடா? ஐயோ, இந்த மாதிரி நான் பீஸ் ஊத்தி. அது பாரு, போறா, சேர்த்து பாரு, போறா. நான் தொட்டு நக்காவா? ஐயா மெச்சுடுங்க நான். அவன் பாடி முடியும். நான் மெச்சுடுங்க நீ நான். பாடி முடிச்ச பிறகு தான் கதையா அவன் அவன் பையன் இருக்கிறாரு இளவரசன். எங்க நாட்டுல வடதிசைக்கு வடதிசை நான் 1050 நல்ல விஷயம் நடக்கும்போது குறுக்கு பேசி நான் கூட நல்ல விஷயம் தாங்க சொல்றேன். நான் பில்லு வாங்கி கொடுக்கணும். அப்படியே அவன் போய் இது வரைக்கும் வாங்கி தரக்கூடாது. காப்பாது என் மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது. வாங்கி தர மாட்டேன். ஒரு வரைக்கும் வாய்ப்பு வாங்கி தர மாட்டேன். அலா, அலா, அலா. சூதால போட்டு பேரி நட்டு போட்டு தப்பி தவறி ஏதோ கால் தவறா பிடிச்சு அதனால வாயில அடிச்சுப்பாங்க. சூத்தில அடிச்சுப்பாங்க பின்ன.